பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். மார்வாரி பக்தர்கள் குருதேவருக்காக இனிப்பு பழங்கள், வெல்லம், கற்கண்டு முதலியவற்றை அடிக்கடி எடுத்து வருவார்கள். வெல்லம் மற்றும் கற்கண்டில் பன்னீர் வாசனை நிறைந்திருக்கும். பொதுவாக குருதேவர் அவற்றை சாப்பிடுவதில்லை. அவர்கள் பல பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கின்றனர் என்பார் அவர். அவர்களுக்கு மீண்டும் உபதேசம் செய்யலானார். இதோ பாருங்கள், வியாபாரத்தில் இறங்கினால் உண்மை பேச வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நல்லொழுக்கம் இல்லாதவனின் உணவை உண்ண சென்றபோது அவை இரத்தத்தில் தோய்ந்து கிடப்பதை கண்டேன் என்று குரு நானக் கூறியிருக்கிறார். சாதுக்களுக்கு தூய பொருட்களை கொடுக்க வேண்டும். தீய வழியில் சம்பாதித்தவற்றை கொடுக்கக்கூடாது. உண்மையின் வழியில் இறைவனை அடையலாம். எப்போதும் இறைவனது திருப்பெயரை சொல்ல வேண்டும். வேலைகளில் ஈடுபட்டிருக்கும்போது மனத்தை அவரிடம் வைக்க வேண்டும். எனக்கு முதுகில் பிளவை நோய் வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மனம் அந்த கட்டியையே நினைத்து கொண்டிருக்கும். ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருப்பது நல்லது. எந்த ராமர் தசரதனுடைய திருக்குமாரனோ அவரே உலகை படைத்திருக்கிறார். அவரே எல்லா உயிர்களிலும் உள்ளார். நமக்கு மிக அருகில் இருப்பவரும் அவரே. உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவரும் அவரே. தற்கொலை செய்து கொள்வது பெரும் பாவம். அப்படி செய்வதால் திரும்ப திரும்ப பிறவி எடுக்க வேண்டும். வாழ்க்கையின் வேதனைகளை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இறைக்காட்சியை பெற்ற பின் ஒருவர் உடலை விடுவாரானால் அதை தற்கொலை என்று சொல்ல முடியாது. உடலை இவ்வாறு விடுவதில் தவறு இல்லை. ஞானம் அடைந்த பிறகு சிலர் உடலை விட்டு விடுகின்றனர். மண் அச்சில் பொற்சிலையை வார்த்துவிட்டால் அச்சை வைத்தும் கொள்ளலாம், உடைத்தும் விடலாம்.